வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் கன்னியாகுமரியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஆல்ரெடி பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னு சொன்னால் ₹1 கிரெடிட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் பார்த்திங்கன்னா, யாருக்கெல்லாம் ₹1 கிரெடிட் ஆயிருக்கோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் மற்றவங்களுக்கும் தெரியும்னு சொல்லியிருந்தேன். அதுபடி பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேர் நமக்கு அந்த கமெண்டில் சொல்லிடுறாங்க. பார்த்துங்க, எஸ் ப்ரோ 21/11/2025 எனக்கு ₹1 வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க சொல்லிடுறா பார்த்தீங்கன்னா 22/11/2025 அவங்களுக்கும் ₹1 கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க சொல்லி எஸ் ப்ரோ எனக்கு 10/11/2025 கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டாங்க சென்னையில் உள்ளவங்களுக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால சென்னையில் வரையலன்னு கிடையாது, ஒரு சில பேருக்கு ₹1 கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கும் ₹1 கிரெடிட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு நீங்களும் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க அனுப்பிடுறாங்க, கௌரி ஆறுசாமின்னு சொல்லிட்டு எஸ் ப்ரோ ₹1 கிரெடிட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் ₹1 கிரெடிட் ஆகலை, ஆனால் எங்களுக்கு ஒரு சில எஸ்எம்எஸ் வந்துருந்து டைரக்ட் என்கொயரி பண்ணாங்க, ஃபோன் கால் மூலம் மட்டும் என்கொயரி பண்ணால் ஆனால் ₹1 வரலன்னு சொல்லிட்டு. இன்னும் ஓரிரு நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் ₹1 கிரெடிட் ஆகும். இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கோயம்புத்தூரில் வரலன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதை பற்றி யாருமே நம்முடைய சப்ஸ்கிரைபர் கமெண்டில் சொல்லலை. அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க சொல்லிடுறாங்க பார்த்தீங்கன்னா செல்வின்னு சொல்லியாங்க, செல்வி பாண்டியன் நவம்பர் 21 எனக்கு ₹1 கிரெடிட் ஆயிருன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் ₹1 கிரெடிட் ஆயிருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு ஒரு முகாம் நடந்து இந்த முகாமில் யாரெல்லாம் புதுசாட்டு அப்ளை பண்ணாங்களோ, இல்லை ஆல்ரெடி ரிஜெக்ட் ஆகி யாரெல்லாம் புதுசாக அப்ளை பண்ணாங்களோ, அடுத்தது புதிய ரேஷன் கார்டு வாங்கி யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் ₹1 கிரெடிட் ஆயிருக்கு. பாருங்கள், இதில் நிறைய பேர் சொல்லிடுறாங்க எஸ் ₹1 கிரெடிட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்க சொல்லியிருக்காங்க தேனி டிஸ்ட்ரிக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க, தேனி மாவட்டத்துக்கும் வந்திருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே எனக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் சிலவங்க சொல்லிடுறாங்க எனக்கு 22/11/2025 ₹1 கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ இது நானாட்டு சொல்கிறதில்ல, பார்த்தீங்கன்னா நம்முடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்டில் சொல்லிடுறாங்க ₹1 கிரெடிட் ஆயிருக்கு. ஒரு சில பேருக்கு வரலன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுறாங்க, நிறைய பேருக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டுருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசம்பர் 15 இந்த ₹1 கிரெடிட் ஆயிருக்களுக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15 கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ₹1 கிரெடிட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ₹1 கிரெடிட் ஆகிருக்க எஸ்எம்எஸ்ஸே வராமல் இருக்கான். உங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக வங்கியில் போய்ட்டு உங்களுடைய பாஸ்புக்கை நீங்கள் என்ட்ரி கொடுத்தா போதும். என்ட்ரி கொடுத்தா அதில் செக் பண்ணி பாருங்கள், நெஃப்ட்லையோ அல்லது எதுலையாவது ₹1 கிரெடிட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். ₹1 கிரெடிட் ஆயிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு டிசம்பர் மாதத்தில் 15 உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் எங்களுக்கு கிரெடிட் ஆகலன்னு சொல்லிடுறாங்க. இன்னும் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் டிசம்பர் 15 வரை நிறைய நாட்கள் இருக்குது. டிசம்பர் 10 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சிலவங்களுக்கு இப்போ தான் ₹1 அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிட்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களுக்கும் ₹1 கிரெடிட் ஆயிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.